போர்த்துகலிலிருந்து பிரித்தானியாவின் கோர்ன்வால் நோக்கி பயணித்த ரயன் ஏர் விமானம் ஒன்று எதிர்பாராத காலப்பகுதி மாற்றத்தினால் திட்டமிட்ட இடத்திலிருந்து சுமார் 150 மைல் தொலைவில் தரையிறக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை போர்த்துகலின் ஃபரோ நகரிலிருந்து நியூகுவே நோக்கி பயணித்த ரயான் ஏர் விமானம் நியூகுவே விமான நிலையத்தில் தரையிறக்க முயன்றபோது கடும் இடி மின்னலுடன் கூடிய காலநிலை நிலவியுள்ளது. விமானம் பலமுறை வானில் வட்டமடித்த போதிலும் பாதுகாப்பு கருதி விமானி அதனை பிரிஸ்டல் விமான நிலையத்திற்கு திசை திருப்பி அங்கு பத்திரமாக தரையிறக்கினார். தரையிறங்கிய இடத்திலிருந்து பயணிகள் செல்ல வேண்டிய பகுதி சுமார் 150 மைல் தொலைவில் உள்ளது. அதாவது 2 மணித்தியாலங்களுக்கு மேலான பயண தூரம். இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ரயன் ஏர் நிறுவனம் மாற்று போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளது. நியூகுவே பகுதியில் மணிக்கு 33 மைல் வேகத்தில் காற்று வீசியதோடு பலத்த மழையும் பெய்து வந்துள்ளது. ஆனால் பிரிஸ்டல் பகுதியில் தெளிவான சூரிய ஒளி நிலவியதால் அங்கு விமானம் தரையிறக்கப்பட்டது. இந்த தாமதம் காரணமாக நியூகுவேயிலிருந்து மீண்டும் ஃபரோ செல்ல வேண்டிய விமானமும் 2 மணித்தியாலங்கள் தாமதமாகவே புறப்பட்டது. அதேவேளை மேன் தீவிலிருந்து வந்த ஏனைய விமானங்கள் வழமை போல தரையிறங்கியுள்ளன. இதற்கிடையில் யோர்க்ஷயரிலிருந்து கிரீஸ் நாட்டுக்கு சென்ற மற்றும் ஒரு ஜெட் விமானம் பறவை மோதியதன் காரணமாக மென்செஸ்டர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானமும் பத்திரமாக தரையிறங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.